நிழலையும் விற்கலான்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு நாள் விஜயநகர அரசவையில் தெனாலிராமன் வழக்கம்போல் நகைச்சுவையுடன் இருந்தார். அப்போது ராஜா கிருஷ்ணதேவராயர் ஒரு வித்தியாசமான போட்டி அறிவித்தார். கதை நிழலை விற்கும் தெனாலி. ராஜா சொன்னார், யாராவது என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தினால் அவருக்கு பெரிய பரிசு. அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது தெனாலிராமன் ஒரு ஏழை மனிதரை அழைத்து வந்தார். அவன் ஒரு பெரிய குடை பிடித்துக் கொண்டு நின்றான். ராஜா கேட்டார், இவன் என்ன செய்யப் போகிறான்? தெனாலி சிரித்து சொன்னார், மகாராஜா, இவன் நிழலை விற்கப் போகிறான். அனைவரும் சிரித்தார்கள். நிழலை யாராவது வாங்குவார்களா என்று கேலி செய்தார்கள். அந்த ஏழை மனிதன் சொன்னான், இந்த குடையின் கீழ் நின்றால் குளிர்ந்த நிழல் கிடைக்கும். ஒரு நாணயம் கொடுத்தா அந்த நிழல் உங்களுடையது. ராஜா ஆச்சரியப்பட்டார். அப்படின்னா நிழலையும் விற்க முடியுமா? தெனாலிராமன் சிரித்து சொன்னார், மகாராஜா, பொருளை விட யோசனை முக்கியம். நிழலே இல்லாத இடத்திலும் யோசனை இருந்தா அதையும் விற்கலாம். ராஜா கைகுட்டி பாராட்டினார். அந்த ஏழை மனிதனுக்கு பரிசு கொடுத்தார். புத்திசாலித்தனம் இருந்தால் எதையும் வாய்ப்பாக மாற்றலாம். இப்படி யோசிக்க கற்றுக்கொள்ளணும்னா இன்னும் கதைகளுக்கு லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.